வள்ளுவர் கோட்டத்தில் எத்தனை பதிப்பகம் வந்திருக்கிறாங்க, என்னென்ன கடைகள் போடப்பட்டிருக்கு, யாரோட புத்தகங்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க, அங்க என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எதையுமே தெரியாம விஜய் இந்த அறிக்கை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது மிக மோசமான கேவலமானது. அந்த கூட்டத்தில் ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு, ஒரு அலங்காரத்துக்கும் அஸ்திவாரத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறது, சித்தாந்த ரீதியாக ஒரு இளைஞர்கள் ஒரு தலைமுறை எப்படி வலுப்படணும் அப்படிங்கறத அந்த மேடையில் அவ்வளவு அழகா சொல்றாரு. ஆனா விஜயோட அறிக்கையை படிச்சு பாருங்க, மட்டமான கேவலமான மாஸ் கட்சி அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவர் லூசு கட்சி. அவர் விஜய்க்கு உண்மையிலேயே தெம்பு திராணி இருந்தா வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய 50க்கும் அதிகமான பதிப்பகங்கள் இருக்கு. அந்த பதிப்பகத்தினுடைய ஓனர் அங்கதான் இருக்கிறாங்க. 10 நாளா புத்தகம் வித்துக்கிட்டு இருக்காங்க. போய் அவங்கள பார்த்து கேளுங்க, எவ்வளவு புத்தகம் வித்திருக்கு, என்னென்ன புத்தகம் வித்திருக்கு, எந்தெந்த வயசு இளைஞர்கள் அங்க வந்து வாங்குறாங்க அப்படிங்கறத கேட்க சொல்லுங்க. எதுவுமே தெரியாம அங்க என்ன ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க என்ன போயிட்டு இருக்கு, அறிவு திருவிழானா என்னன்னே தெரியாம அங்க இருக்கக்கூடிய பதிப்பகங்களையும் புத்தகங்களையும் பழைய குப்பைன்னு பேசுறது விஜயினுடைய முட்டாள்தனம். ஒரு பொட்டு கூட அறிவில்லாத ஒரு தற்குறி விஜய். மருத்துவர் எழிலன் எம்எல்ஏ பேசின உடனே உனக்கு ஏன் இவ்வளவு பதட்டம்? அவர் சொன்ன கருத்து என்ன? அந்த கருத்தை கேட்டு விஜயினுடைய கட்சி ஆதரிச்சுனா ஏன் எல்லாம் விடிய விடிய தூங்காம இவ்வளவு பதட்டமாகி உடனே அந்த அறிக்கையை கொடுக்குறீங்க? அந்த அறிக்கை அவ்வளவு கேவலமான அறிக்கை, முழுக்க முழுக்க பயம். திமுகவினுடைய இந்த இளைஞரணி பண்ணக்கூடிய அறிவு திருவிழாவை கண்டு இப்படி பயந்து சாவீங்களான்னு கேட்கிறேன். தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பனையூர்ல இருந்து இடையிடையே ஏதாவது அறிக்கைகள் வெளியிடுவாரு. இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. திமுகவினுடைய தலைவர்களுடைய பேரை குறிப்பிடாமலே அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ திமுகவினுடைய இளைஞரணி நடத்தின இந்த புத்தக திருவிழா, அது வந்து பழைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு பாசாங்கு செய்கிறாங்க அப்படிங்கிற ரீதியில் அவருடைய விமர்சனம் இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ அந்த முத்தமிழறிஞர் பதிப்பகம், அதாவது திமுகவினுடைய இளைஞரணி அவங்களுக்காக ஒரு தனியான ஒரு பதிப்பகம் வச்சிருக்கிறாங்க. அது முத்தமிழறிஞர் பதிப்பகம். பல நூலை தொடர்ச்சியாக வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. போன புத்தக கண்காட்சியில் அவங்க கடை போட்டிருந்தாங்க, பல வரவேற்புகள் இருந்துச்சு. இந்த முறை அந்த பதிப்பகம் கொண்டு வந்த முக்கியமான நூல் தான் காலத்து நிறம் கருப்பு சிகப்பு. தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, மிக முக்கியமான ஆய்வாளர்கள், திமுகவை விமர்சிக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கூட அதுல திமுகவினுடைய பங்களிப்பு என்ன, தமிழ்நாட்டு அரசியலில் 75 ஆண்டு கால திமுகவினுடைய மிக முக்கியமான அரசியல் பங்களிப்பு என்ன அப்படின்னு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஆய்வுபூர்வமா வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாதி கட்டுரைக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆய்வாளர்கள் எழுதின கட்டுரை. பிற்பாடு அரசியல் கட்சி தலைவர்களும் அதுல வந்து ஒரு எழுதுறாங்க. ஸோ இந்த முக்கியமான புத்தகத்தை வெளியிடுறாங்க. இந்த புத்தகத்தை மையமாக வைத்து அறிவு திருவிழா அப்படின்னு ஒரு முற்போக்கு புத்தக கண்காட்சியை உருவாக்குறாங்க. இந்திய வரலாற்றிலேயே, ஏன் தமிழ்நாட்டு வரலாற்றில் முற்போக்கு பதிப்பகங்களை ஒரே இடத்தில் அணி திரட்டி முற்போக்கு புத்தகங்களை ஒரே இடத்தில் கொண்டு வந்து குவித்தது இந்த திருவிழா. நல்ல கூட்டம் வருது. இல்லை, இது ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு கட்சி அதனுடைய சார்பில் இப்படி ஒரு புத்தக திருவிழா நடக்குமா? இல்லைன்னா அவர்களுடைய கொள்கை இந்த தமிழகத்தில் வேறின்றி இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை பறைசாற்றக்கூடிய அளவில் வரலாற்று ரீதியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது வந்து மிக மிக சிறப்பான விஷயம். ஆனால் இதை பற்றி எந்த அறிவோ புரிதலும் இல்லாமல் அவருடைய அந்த அறிக்கை இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, 53 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு மாஸ் கட்சி வந்திருக்கு, அதை எதிர்க்க இவர்களால் முடியலை, அதனால தான் தொடர்ந்து நம்மளை வந்து எதிர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல. தாவேகா வந்து மாசு கட்சியெல்லாம் இல்லை, அது ஒரு லூசு கட்சி. அது ஏன் லூசு கட்சி நம்ம சொல்ல வரோம் அப்படின்னம்னா, ஒரு தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவர் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. வள்ளுவர் கோட்டத்தில் முற்போக்கு புத்தக கண்காட்சி நடக்குது, அங்கே என்னென்ன பதிப்பகங்கள் வந்திருக்கிறாங்க, என்ன புத்தகங்கள் உள்ள வைக்கப்பட்டிருக்கு, எதுவுமே தெரியல. நீங்க என்ன சொன்னீங்க? பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர்னு சொன்னீங்க, அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் சொல்றீங்க. பெரியார் அம்பேத்கர் புத்தகத்தை கொண்டு வந்து வள்ளுவர் கோட்டத்தில் குவிச்சிருக்கிறாங்க. அது முத்தமிழறிஞர் பதிப்பகமா இருக்கட்டும், இல்ல திவிகாவுடைய நிமிர்வம் பதிப்பகமா இருக்கட்டும், டிராவிடியன் ஸ்டாக் பதிப்பகமா இருக்கட்டும், NCBH அதாவது இடதுசாரி பதிப்பகங்களா இருக்கட்டும், புதிய ஜனநாயகமா இருக்கட்டும், எல்லாருமே கொண்டு வந்து குவிக்கிறாங்க. கலப்பை பதிப்பகம், தோப்பாவினுடைய மிக முக்கியமான புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்கவே ஒரு பக்கம் பெரியார் புத்தகங்கள், இன்னொரு பக்கம் அண்ணா புத்தகங்கள், கலைஞர் புத்தகங்கள், கார்ல் மார்க்ஸ் புத்தகங்கள், மாவோட புத்தகங்கள், ஸ்டாலினோட புத்தகங்கள், அவ்வளவு இருக்கு. மொத்த முற்போக்கு அரசியல் புத்தகங்களையும் கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. விஜய் சொல்றாரு என் தலைவர் பெரியார், என் தலைவர் வந்து அம்பேத்கர்ங்கிறாரு. வரவே இல்லையா அந்த பக்கம்? இப்ப தலித் முரசு பதிப்பகம் அங்க வந்து கடை போட்டிருக்கிறாங்க. சாதியை அழிப்பது எப்படி புத்தகத்தை வந்து புதுசா இப்ப வந்து மறு டிரான்ஸ்லேஷன் பண்ணி அழகா கொண்டு வந்திருக்காங்க. அந்த புத்தகம் அங்க விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீலம் ஃபவுண்டேஷன் அவங்க எல்லா தலித் இயக்க தலைவர்களுடைய புத்தகத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அயோதாச பண்டிதர் இருந்து ரெட்டமலை சீனிவாசனா இருக்கட்டும், எல்லா புத்தகங்களும் வெளியே வந்திருக்கு. எல்லா முற்போக்கு சிந்தனையாளர்களும் ஒரு இடத்தில் குவிஞ்சு நின்று ஒரு அறிவு திருவிழாவை கொண்டாடுறத என்னன்னே புரிஞ்சுக்க முடியல விஜயனால.
சோ விஜய் கட்சி மாஸ் கட்சி அல்ல, இது லூஸ் கட்சி. இதுக்கு என்ன நடக்குது, வள்ளுவர் கோட்டத்தில் என்ன நடக்குது உனக்கு தெரியுமா? 2 நாள் கருத்தரங்கு. இந்த 2 நாள் கருத்தரங்குல மிக முக்கியமான நல்ல ஆய்வாளர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. நாடகங்கள் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது முக்கியமான பகுத்தறிவுபூர்வமான நாடகங்கள் நடக்குது. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு விஷயங்கள் நடந்து இவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய டெப்டி சிஎம்மா இருக்கட்டும், இல்ல திமுக இளைஞரா இருக்கட்டும், இதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான். இப்ப நான் வந்து கட்சி சார்பட்டு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப வந்து திமுகவினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டெப்டி சிஎம்மா இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரு இளைஞரணிக்கு பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுடைய முரசொலி பத்திரிகை, கட்சி பத்திரிகையில் ஒரு பக்கத்தை முரசொலி பாசறையாக மாத்தி அதுல திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு, இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு, இந்த திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இது எல்லாம் இளைஞர்களை வச்சு எழுத வைக்கிறார். இளம் தலைமுறையினர் அதுல எழுதுறாங்க. அவ்வளவு பேர் புதிய ஆட்கள் உள்ள வராங்க. அந்த பிறகு ஒரு இள ரத்தம் வந்து உள்ளால வருது. உள்ள அவ்வளவு பேர் உள்ள வந்து எழுதிட்டு இருக்காங்க. முக்கியமான ஆய்வாளர்கள் கற்று எழுதிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேச்சு போட்டி வச்சு கிட்டத்தட்ட 200 பேர்த்த தமிழ்நாடு முழுக்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எல்லாம் கொண்டு வர வச்சு அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து நல்ல வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குறாங்க, புத்தகங்களை கொடுக்குறாங்க. ஒரு இளைஞர்களை அறிவை நோக்கி நகர்த்துவதற்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. ஒண்ணுமே இல்லைங்க, முத்தமிழறிஞர் பதிப்பகம் தான் இப்ப நடத்துறது. கட்சி இளைஞரணி சார்பாக அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு. எல்லாரும் வந்து புத்தகம் வாங்கிட்டு போறாங்க. எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதாவது கட்சிக்காரங்க வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க, பாக்கெட்ல ஒரு கட்சி தலைவரோட படத்தை வச்சிருப்பாங்க, இவங்களுக்கும் புக்குக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பேசுவாங்க. அவ்வளவு பேர் வந்து புக் வாங்கிட்டு போறாங்க. இதுதான் ஒரு கட்சி தலைவனுடைய ஒரே பண்பாடு இல்ல. இதுதான் முக்கியமான மாற்றம் நினைக்கிறேன். வேற மாநிலங்களுக்கும் தமிழகத்துல இருக்கு. ஆமா ஆமா, முக்கியமான மாற்றம் இதுதான் நினைக்கிறேன். இதுல எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்ப புதிய ஒரு கட்சியாக தாவைக்கா வந்திருக்கு. ஆமா, இப்போ நம்ம கட்சி கூட்டங்களில் அவர்களுடைய பேரணிகள்ல எல்லாம் பார்க்குறோம், இளைஞர்கள் மேலே ஏறுறதும் இந்த மின்கம்பங்களில் பிடிச்ச இது பண்ணுறதும். அப்போ இல்லை நான் சொல்றது என்னன்னா, இவர்களை அரசியல் படுத்தாமல் இதற்கு முன்னால தொடர்ச்சியாக தமிழக வரலாறு என்ன, இங்கே யார் யார் தமிழகத்தினுடைய இந்த மாற்றத்திற்காக வேலை செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு எதிரி யாரு, எதிர்நிலையில நிற்கிறவங்க யாரு, அவரை வீழ்த்துறதுக்கு அந்த அந்த கருத்தியலை வீழ்த்துறதுக்கு நம்ம எப்படியாக போராடணும், இப்படிப்பட்ட விஷயங்களை தானே கொண்டு போகணும். ஒரு புதிய கட்சி இப்படி கொண்டு போகணும். நீங்க சொன்ன மாதிரி அவர்களுடைய தலைவர்கள்லாம் பெரியார், அதாவது ஓலைச்சுவடியை கொண்டாந்து தூசி தட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இவ்வளவு கேவலமா சொல்றாருல்ல. வள்ளுவர் கூட்டத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. அங்க தமிழ் தேசிய புத்தகங்கள் இருக்கு, பெரியாரிய புத்தகங்கள் இருக்கு, மார்க்சிய புத்தகங்கள் இருக்கு, தலித் தலைவர்கள் புத்தகங்கள் இருக்கு. இது எல்லாம் கடந்த 100 ஆண்டு கால வரலாறு. இந்த 100 ஆண்டு கால வரலாறு தெரிந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாம எப்படி அரசியல் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஆனா பழைய வரலாற குப்பைன்னு சொல்லக்கூடிய ஒரு குப்பையா தான் இருக்காரு விஜய். இல்ல இதுல எழக்கூடிய ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கட்சியினுடைய இளைஞர்களுக்கு இது ஒரு முன்மாதிரியா போ. ஆமா, நீ எதையும் படிக்க வேண்டாம், நான் வருவேன், நீ வந்து கையை காட்டி போயிட்டா. வரலாறு தெரிஞ்சுக்காத, வரலாறே குப்பை, நீ வரலாறு தெரிஞ்சுக்காத, வரலாறுலாம் பழசு. நான் என்ன பேசுறேனோ அதான் ஹிஸ்டரி, நான் என்ன பேசுறேனோ அதான் பாலிடிக்ஸ். அந்த பஞ்ச் டயலாக் இருக்கு பாத்தீங்களா, இதுதான். இதனால இது மாஸ் கட்சி அல்லது ஏன் லூஸ் கட்சின்னு சொன்ன அப்படின்னா, உலகத்துல ஒரு புத்தக திருவிழாவை பார்த்து ஒரு கேவலமாக ஒரு அறிக்கை கொடுத்த முதல் தலைவர் விஜய் தான். தலைவர்னு சொல்லக்கூடாது, ஒரு தற்குறி விஜய். ஏன்னா யாராவது புத்தக கண்காட்சி, அது முற்போக்கு புத்தகங்களை பார்த்து இப்படி எல்லாம் பேசுவாங்களான்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு கட்சி மேல உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அங்க பதிப்பகத்துல இருந்து அவ்வளவு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நான் உள்ள போனேன், பதிப்பகத்துக்காரங்களோட நான் பேசினேன். எல்லா பதிப்பகம் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படின்னா நல்ல சேல்ஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஒரு பதிப்பகத்துல இவ்வளவு முற்போக்கு புத்தகங்களை போடுறாங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு அச்சடிச்சு அதை தூக்கி பத்திரப்படுத்தி மழையிலையும் வெயிலையும் பாதுகாத்து கொண்டு வந்து விற்கிறான் அப்படின்னா, உண்மையிலே பதிப்பகக்காரன் பாவம், அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த அரங்குக்கு வாடகையே கிடையாது, சும்மா ஒரு 2000 ரூபா அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க. அரங்குக்கு வாடகையே இல்லை. அங்க அரங்கில் இருக்கக்கூடிய அந்த புக்கெல்லாம் கொண்டு வந்து இந்த ரேக்கெல்லாம் அடுக்கி வைப்பாங்க பாத்தீங்களா, ரேக் எல்லாமே இவங்களே வாங்கி போட்டாங்க. இதெல்லாம் வாடகைக்கு வாங்கி போட்டிருக்காங்க. அதாவது இந்த அமைப்பை வாங்கி. ஆமா, பதிப்பாளர்கள் புத்தகத்தை மட்டும் தூக்கிட்டு வந்து வச்சா போதும், அது சேல்ஸ் ஆயிரும். திருப்பி பேலன்ஸ் கணக்கு வழக்கு பார்த்து எடுத்துட்டு போனா போதும். இல்ல பொதுவாகவே ஏங்க மதியான உணவு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அதாவது சனி ஞாயிறுல புத்தக கண்காட்சி நடக்கும்போது மதிய உணவு கொடுக்குறாங்க. மாலையில 2 மணிக்கு மேல நடக்கு இந்த வாரம் ஃபுல்லா. அங்க டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுது. யாருக்கு அப்படின்னா பதிப்பாளர்களுக்கு. சரி பதிப்பாளர்களை இவ்வளவு கௌரவமாக நடத்துறாங்க யாரு அப்படின்னா, திமுகவினுடைய இளைஞரடியும் அது முத்தமிழறிஞர் பதிப்பகம்.
இவ்வளோ ஒரு புத்தகம், ஒரு அறிவு செயல்பாடு, ஒரு பதிப்பகம், எழுத்து, இதெல்லாம் எவ்வளவு தூரம் வந்து இந்த பாரம்பரியத்தில் இருக்கு. இது எதுவுமே தெரியாத விஜய் வந்து நின்றுக்கிட்டு அங்க என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியல. நீ முதல்ல வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்திருக்கியா வாழ்க்கையில? வள்ளுவர் கோட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ சினிமா ஷூட்டிங்க்கு வள்ளுவர் கோட்டத்துல வந்து படுத்திருந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருக்கிற, உனக்கு அதை தவிர்த்து வேற என்ன தெரியும்? ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், திராவிட இயக்கம் என்பது 450-500 பத்திரிகையை நடத்தி வந்து உருவான கட்சி அது. இன்னைக்கு நீங்க வள்ளுவர் கோட்டத்தில் போய் பாருங்க, அண்ணா நடத்தின காஞ்சியிலிருந்து திராவிட நாடு வரைக்கும் எல்லா பத்திரிகையினுடைய முதல் படங்களை மிகப்பெரிய ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக மாட்டி வைக்கிறாங்க? இளைஞர்கள் வந்து பார்க்கட்டும். ஆமா, அண்ணாவோ கலைஞரோ பெரியாரோ கட்சி பத்திரிகை ஆரம்பிச்சது சிஎம் ஆகிறதுக்கு, பதவி வாங்குறதுக்கு இல்ல, மக்களோடு உரையாடுவதற்காக பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. 450-500 பத்திரிகையை உருவாக்கிய திராவிட இயக்கம், அறிவு சார்ந்த இயக்கம். இந்த இயக்கத்தை பார்த்து நீ இப்படி ஒரு கிண்டல் அடிக்கிற அப்படின்னா உனக்கு ஒரு பொட்டு கூட அறிவில்லை. ரெண்டாவது, நீங்க சொன்ன கருத்து முக்கியமானது. இந்த கட்சியில் இருக்கிற எவனும் படிச்சிடாதீங்க. பெரியார்னு சொல்லுங்க, ஆனா பெரியாரை படிக்காதீங்க. அம்பேத்கரை வைப்பேன், ஆனா நீ அம்பேத்கரை படிக்காத. நான் அம்பேத்கர் குறித்து என்ன சொல்றேன் அதான். சோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞர்களை, ஒரு தலைமுறை இளைஞர்களை அறிவிலிருந்து விளக்கக்கூடிய வேலையை விஜய் செய்கிறார். அப்படியே அறிவுபூர்வமான பாதையை நோக்கி தள்ளுகிறார் உதயநிதி ஸ்டாலின். அதனுடைய குறியீடு தான் அறிவு திருவிழா. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சியும் எந்த அமைப்பும் எந்த தனிப்பட்ட குழுக்களும் இது போன்று அதாவது முற்போக்கு புத்தக கடைகளை ஒரே அணியில் நிறுத்தியது கிடையாது. இது வரலாற்று பதிவு. இது ஸோ இதை நீ கிண்டல் அடிக்கிற அப்படின்னா உன்னோட மனநோய் தான். அந்த கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுறாரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நீங்க எல்லாம் எக்ஸிபிஷனுக்கு போயிருப்பீங்க, அங்க திடீர்னு மகாபலிபுரம் வாசி, இப்போ நீங்கள்லாம் வந்து எக்ஸிபிஷனுக்கு போயிருப்பீங்க, அங்கே திடீர்னு தாஜ்மஹால் மாதிரி ஒரு பொம்மை உருவாக்கி வச்சிருப்பாங்க. நம்மளும் பார்த்துருப்போம், நானும் வந்து எக்ஸிபிஷன் போகும்போது பார்த்துருப்போம். அப்படியே தாஜ்மஹால் மாதிரியே செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த ஈஃபில் டவர் ஏதோ டவர் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. உலகத்தின் மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் செஞ்சு வைப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இளைஞர்கள் திடீர்னு தாஜ்மஹாலை பார்த்தோன்னே நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சு அப்படின்னு எக்ஸைட் ஆவாங்க. ஆனால் அது அட்டை, ஒரு தட்டுனா விழுந்துரும், அதில் ஒன்றும் இல்லை, அதுக்கு அஸ்திவாரம் கிடையாது. ஆமாம், செல்ஃபி எடுத்து அது அஸ்திவாரம் கிடையாது. இல்லை, இதைத்தான் அவர் சொல்றாரு. அங்க புத்தக திருவிழான்னு நீங்க ஆரம்பிச்சு வேணும்னே எங்களை வெறுப்பேத்துறீங்க. ஒருத்தன் புத்தகத்தை பத்தி பேசுறது, புத்தக திருவிழா நடத்துறதே விஜய்க்கு வெறுப்புனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அஸ்திவாரம் இல்லாமல் எது போலியாக உருவாக்கப்படுதோ, அலங்காரத்தில் உருவாக்கப்படுதோ அது நிலைக்காது. அஸ்திவாரம் தான் நிலைக்கும், அலங்காரம் நிலைக்காது. அப்ப அஸ்திவாரங்கிறது என்னன்னு உதயநிதி ஸ்டாலின் அடுத்து சொல்றாரு. அதை நீ கேட்டியா இல்லையா? சித்தாந்தம், அறிவுபூர்வமான சித்தாந்த உரையாடல்களும் சித்தாந்த புரிதல்களும் அறிவும் தான் ஒரு கட்சிக்கும் அரசியலுக்கும் ஒரு தலைமுறைக்கும் அடித்தளம். அதுதான் அஸ்திவாரம். நீங்க அஸ்திவாரமே இல்லைன்னா ஒரு தட்டுனா கீழே விழத்தான் செய்யும், காத்துல அடிச்சுட்டு போயிடும். பல கட்சிகள் வருது போகுது, ஏன் அந்த கட்சிகள் நிற்க மாட்டேங்குது? கட்சிக்கு சித்தாந்தம் இல்லை. இப்ப விஜய் கட்சிக்கு என்ன சித்தாந்தம்? சித்தாந்தம் இல்லாத கட்சி ஒரு நாளும் வரலாற்றில் நிற்காது. இப்ப அதே கூட்டத்துக்கு வந்த எம்எல்ஏ எழிலன், மருத்துவர் எழிலன், அவர் காவேரி ஹாஸ்பிட்டல் டாக்டர், நல்லா படிச்ச மனுஷன், என்ன பேசியிருக்கிறாரு? அவர் சொல்றாரு, விஜய் கட்சிக்காரங்களை பார்த்து தற்குறின்னு சொல்லாதீங்க, பாவம் அந்த இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை போய் நம்ம தற்குறின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இல்லை, அந்த பசங்களை நம்ம எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு எவ்வளவு அக்கறையா பேசுறாரு. இதுதான் பிரச்சனையா மாறிச்சு விஜய்க்கு. உதயநிதி ஸ்டாலின் பேசுனது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னடா நம்ம கட்சிக்காரனை இவங்க பேசி கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்கு, எங்க திமுக இளைஞரணி கூட்டு போயிடுவாங்க போல இருக்குங்கிற பயம். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, தற்குறி அப்படின்னு சொல்லாதீங்க, அந்த பசங்களுக்கு அரசியல் அறிவை நாம் கத்துக் கொடுக்க வேண்டும். இப்போ முற்போக்கு புத்தக கண்காட்சி இங்கே போட்டிருக்கிறோம், இதே மாதிரி விஜய் ஒரு முற்போக்கு புத்தக கண்காட்சி போட சொல்லுங்க. அப்ப அந்த பையன் பெரியாரை படிப்பான், திமுக வரலாறு படிப்பான், நீதி கட்சி வரலாறு படிப்பான், அவன் வந்து பகுத்தறிவு இயக்கத்தினுடைய வரலாறு படிப்பான், சுயமரியாதை இயக்கங்களுடைய வரலாறு படிப்பான், அவன் இடதுசாரி இயக்கங்களுடைய வரலாறு படிப்பான், தமிழ் தேசிய இயக்கங்களுடைய வரலாறு படிப்பான். படிக்கும்போது என்ன தோணும்? இல்ல அறிவு சார்ந்து இயங்குவதுதான் அரசியல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டானா விஜய் கொடுத்து போனா ஒருத்தர் இருக்க மாட்டான். எல்லாம் பைய தூட்டி கிளம்பி எங்க திமுக வருவான், மற்ற கட்சிகளுக்கு போவான். குறைஞ்சபட்சம் அரசியல் உரையாடல் இருக்கக்கூடிய கட்சிகளை நோக்கி தானே வளர்ந்து வருவான். இப்ப இதுதான் விஜய்க்கு பிரச்சனை. ஐயோ இவங்க போது கொஞ்சம் நல்லா நைஸா பேசி பசங்கள் எல்லாம் இழுத்துட்டு போறாங்க போல இருக்கே, புள்ளப்பிடிச்சிருவாங்க போல இருக்கு, பயப்படுறான். திமுக அறிவுங்கிறது, அறிவு திருவிழாங்கிறது, புத்தகங்கிறது நமக்கு சம்பந்தம் இல்லாத பேசி பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, நீ தாவேக்கால் இருக்கியா, ஆமாண்ணாவே அசிங்கமா நினைக்கிறாங்க, ஓ தற்குறியா, உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு ஒரு நரேஷன் செட் ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது அந்த பசங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் தாவேக்கான்னு சொல்லிக்கிறக்கே நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். ஸோ ஏன்னா இந்த கட்சிக்கு சித்தாந்தம் கிடையாது, இந்த கட்சிக்கு ஒரு அறிவும் கிடையாது, இது ஒண்ணுமே கிடையாது இந்த கட்சிக்கு, இந்த கட்சியோட நிற்கிறதே தப்புங்கிற மனநல கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு இருக்கு இல்லையா? இதுல இருந்து வெளியே போய் அவன் நல்ல கட்சியில சேர்ந்துருவான், அறிவு சார்ந்து உரையாடல் நடக்கக்கூடிய ஒரு கட்சியில போய் சேர்ந்துருவான் அப்படின்னு நினைக்கும் போது பதறாங்க. இப்போ
இப்போ இடதுசாரி அமைப்புகள் இருக்காங்க, NCBH வந்து கடை போட்டிருக்காங்க, புதிய ஜனநாயகம் அங்கே கடை போட்டிருக்காங்க, மக்கள் அதிகாரம் கடை போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் திமுக விமர்சனம் பண்ணக்கூடியவங்க தான். தமிழ் தேசிய பல்வேறு அமைப்புகள் இருக்கு, திமுக விமர்சனம் பண்ணக்கூடிய, திராவிட இயக்கத்தையே விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்களும் தலித் அமைப்புகள் இருக்கு, தனித்தமிழ் இயக்கத்தை சார்ந்த இப்ப பிரஞ்சித்தனார், அது மட்டும் இல்லாம பாவனர் வழியில் வந்தவங்க கடை போட்டிருக்கிறாங்க, புத்தகங்களை விற்கிறாங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே விமர்சனங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், இல்ல தமிழ் தேசிய இயக்கங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த திராவிட இயக்கம் இந்த தமிழ் இனத்துக்கும் தமிழ் நிலத்துக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன பங்களிப்பு செஞ்சிருக்கு அப்படின்னு விருப்பு வெறுப்பு இல்லாம பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சில விஷயங்கள் முரண்பாடு இருக்கத்தான் செய்யும், அது எல்லா கட்சிக்கும் முரண்பாடு இருக்கும். ஸோ அதை அடிப்படையில் எல்லாரும் ஒன்று திரடுறாங்க. இவர் உடனே பதறாரு, ஐயோ என்ன அப்படி அப்படின்னு. ஸோ இப்போ இது மாதிரியான ஆட்கள் ஒரு தலைமுறை இளைஞர்களை வாசிப்பை நோக்கி புத்தகத்தை நோக்கி செல்லாமல் தடுப்பதற்கான வேலை நடக்கிறது. ஒரு பையன், நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், நான் காலேஜ் படிக்கும்போது நீதி கட்சி வரலாறு திருநாவுக்கரசு எழுதின புத்தகம் 2 வால்யூம் நான் வாசித்தேன். எனக்கு திராவிட இயக்கம் குறித்தான பார்வையும் விதையும் அங்கே தான் ஊன்றப்பட்டுச்சு. இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன, நடேசனாரும் பிட்டி தியாகராயரும் TM நாயரும் இந்த மண்ணுக்கு என்ன உழைப்பை செலுத்தினார்கள், அதனுடைய அறுவடையை நாம் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நீதி கட்சி வரலாறுலேருந்து தோங்குறோம். அப்புறம் சுயமரியாதைக்கு வரலாறு, பெரியார் எப்படி வர்றாரு, அண்ணா எப்படி வர்றாங்க, கலைஞர் எப்படி வர்றாங்க, அப்புறம் திமுக வரலாறு இருக்குது, திராவிட இயக்க வேர்கள், திராவிட இயக்க தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 எழுதின புத்தகங்களை நான் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அப்போ என்னன்னா, ஒருத்தன் இளமையா இருக்கும்போது உண்மையான வரலாறை அவன் வாசிக்கும் போது அவன் என்ன ஆவான் அப்படின்னா, சித்தாந்த ரீதியான பிடிப்பு அவனுக்கு வரும். இப்போ இடதுசாரி இயக்கத்திலேருந்து சில பேர் போவாங்க, கார்ல் மார்க்ஸை படிப்பாங்க, குடும்பம் தனி சொத்து புத்தகத்தை படிப்பாங்க, டூரிங்க்கு மறுப்பை படிப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை படிப்பாங்க. ஸோ இப்போ அதிலிருந்து மாவோவுடைய நெடும்பயணம் குறித்து படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவோவினுடைய முக்கியமான முரண்பாடுகள் குறித்தான புத்தகத்தை படிப்பாங்க. இப்போ இது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு சித்தாந்த புரிதலை ஏற்படுத்தும். லெனினுடைய புத்தகங்கள், அற்புதமான புத்தகங்கள், லெனினுடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து திரும்ப 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 இப்போ பிரிண்ட் போட்டு கொண்டு வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ தேசியனம் குறித்து லெனினுடைய பார்வை என்ன, இப்போ தமிழ்நாடு ஒரு மொழிவழி தேசியம் பேசக்கூடிய மாநிலம். அப்போ இது எல்லாமே வந்து இளைஞர்களுக்கு இளமையில் ஒரு மிகப்பெரிய சித்தாந்த ஈர்ப்பை கொடுத்துச்சு. அப்படின்னா விஜய் மாதிரியான தற்குறிகள், விஜய் மாதிரியான லூசுகள், விஜய் மாதிரியான சித்தாந்தம் இல்லாத ஆட்கள் அரசியல் பண்ணவே முடியாது. அப்ப இளைஞர்களை சித்தாந்தத்தை நோக்கி நகர்த்துவது இந்த அறிவு திருவிழா. இதை பார்த்து ஒரு கடுப்பாகிறார். ஏன்னா இது மாதிரி 4 தடவை பண்ணா இங்க இருக்கிற கேங்கு கிளம்பி போயிடும் பயப்படுறாரு. இல்லை, ஏற்கனவே வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு 10 சினிமா நடிச்சிட்டா போதும், நம்ம வந்து முதல்வர் ஆயிடலாம், அந்த சிந்தனையில் தான் அவர் வந்து பேசுகிறாரு. 2026 நம்ம ஆட்சி தான், இன்னும் 6 மாதங்கள் கூட தாண்டாது இந்த ஆட்சி அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். இப்போ தன்னுடைய தொண்டப்படையில் இருக்கிறவன் வந்து அதை வெறுக்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதுதான் நல்ல இது போல அப்படின்னு நினைச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம். அதனால அவர் அலர்ட் ஆகிறாரு, எப்பா கம்பெனி காலி பண்ணி போயிடாதீங்கப்பா, நம்ம கடை கல்லா காலியாக இருப்பதுன்னு பயப்படுறாரு. அவருடைய பயம் அவருக்கு நியாயமானது. ஆனால் தமிழ் சமூகத்துக்கோ தமிழ் இளைஞர்களுக்கோ அது நியாயமானது கிடையாது. ஒரு தலைமுறையை அரசியல் அறிவு இல்லாமல் தடுப்பதை நாம் ஒரு நாளும் வரவேற்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், இவர் போய் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவரோட நீங்கள் போட்டி போடணும், போட்டி போடலாம். நீங்கள் ஒரு அறிவு திருவிழாவை நடத்துங்க, 50 பதிப்பகத்தை கொண்டு இறக்குங்க, அம்பேத்கர் புத்தகத்தை நீங்கள் விலை மதிப்பான புத்தகங்களை குறைவான விலையில அடிச்சு கொடுங்க, சாதியை அழித்தொழித்தலை கொடுங்க, இந்தியாவில் சாதிகள் கொடுங்க, மிக முக்கியமான புத்தகங்களை கொடுங்க, பெரியாருடைய புத்தகங்கள் அவ்வளோ புத்தகங்கள் இருக்கு, எடுத்து கொடுங்க, விலை குறைவான விலையில எல்லாத்துக்கும் கொடுங்க, உங்களை யார் வேணாம்னு சொன்னா அதுதானே ஒரு அறிவியக்கம் செய்யக்கூடிய விஷயம். இல்ல அத அவரு கொடுத்தாலே எல்லாரும் இங்க வந்து சேர்ந்துருவாங்களே. படிச்சு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் விஜய்கிட்ட, முதல்ல உன் கட்சிக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பி. பத்திரிகை இல்லாத ஒரு கட்சி இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னா அது வந்து விஜயோட கட்சி தான். 400-500 பத்திரிகை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு 10-20 வருஷம் நடத்தினதுக்கு அப்புறம் இங்க வந்து அரசியல் கட்சிகள் உருவாகுது. பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கல, அவர் குடியரசு பத்திரிகை ஆரம்பிச்சார். பத்திரிகை ஆரம்பிச்சு 4 ஆண்டுகளுக்கு பிறகு கடக்கும்போது தான் அது சுயமரியாதை இயக்கமாக மாறுது. 29 அவர் செங்கல்பட்டு மாநாடு போடுறாரு, தீர்மானங்கள் போடுறாரு. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய சொத்துரிமையா இருக்கட்டும், இல்ல சீருடை பணியில வேலையா இருக்கட்டும், இது எல்லாமே 1929 பெரியார் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் போட்ட தீர்மானங்கள். இப்ப இதை படிக்கும்போது ஒரு பெண்ணுக்கு என்ன தோணும், அப்பா அப்பவே பேசியிருக்காரா, நமக்கு சொத்துல உரிமை கொடுக்கணும்னு எப்போ 1929 பேசியிருக்காரு, 89 கலைஞர் கொடுக்குறாரு. அதனுடைய அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது. அவர் பெரிய எந்தூசியாசமா இருக்கு. விமென்ஸை எம்பவர் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு 1929 ஒருத்தர் நடந்திருக்காரு. ஒண்ணுமே இல்லைங்க, பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதியை எடு. ஸோ எல்லாரும் எடுக்கிறாங்க.
அன்னைக்கு அதே மேடையில் நின்று இன்று முதல் இந்த சாதி பேர் இருக்கக்கூடிய நான் இன்று முதல் இதுதான் அப்படின்னு சொல்லி பேர் அணைக்கிறாங்க எல்லாரும் சாதி பேரை. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது, அகிலேஷ் யாதவ் அன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார் பெரியாருடைய இந்த பெண்கள் எப்படி பவருக்கு வரணும் அப்படிங்கறத வந்து அகிலேஷ் யாதவ் பேசுறாரு, தந்தை பெரியார் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு செல்போனை வச்சு காட்டி பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ அது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு இளைஞர்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனநிலை உள்ள ஒருவரை நாம் எப்படி தலைவராக ஏற்றுக்க முடியும்? நீங்கள் உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினோட சேலஞ்ச் பண்ணணும்னா அவரை விட சிறப்பாக செய்யுங்க, நல்ல இளைஞரணி உருவாக்குங்க. உங்களுக்கு இளைஞரணி இருக்கானே எனக்கு தெரியல. அந்த இளைஞர் ஒரு முதல்ல பத்திரிக்கை கிடையாது, ஒரு பதிப்பகம் கிடையாது. உங்கள் கருத்து என்னன்னு அண்ணாவுக்கு தம்பி எழுதிய கடிதம் அவ்வளோ இருக்குது, வால்யூமாக கிடக்கு. உடன்பிறப்பேன்னு போட்டு கலைஞர் எழுதி தள்ளி இருக்கிறார், அவ்வளோ இருக்குது. தினம் உடன்பிறப்புக்கு எழுதிக்கிட்டே இருப்பார். நீ என்ன எழுதுற? நீ என்ன உன்னுடைய தொண்டர்களுக்கு பேசுகிற? அவங்களோட என்ன உரையாடல் எழுத போகிற? நீ எதுவுமே கிடையாது. சும்மா அப்படியே கதவை சாத்தி வீட்டில் படுத்தே கிடந்துட்டு, ஆனால் அறிக்கை மட்டும் சேலஞ்ச் பண்ணுறது. தொண்டர் படையை இப்பதான் கட்டி இருக்காங்க. அடுத்த கட்டமா இன்னொரு பாட்டை ரிலீஸ் பண்ணுவார். பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார், அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்ண மாட்டார். சரி, தொடர்ந்து பேசுவோம். விஜயனுடைய கட்சி எந்த அளவுக்கு அடுத்தது இது மாதிரி ஒரு அறிவு திருவிழாவை நடத்துகிறார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.